யாரோ வர மாட்டேன், எங்க அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு அப்படி இப்படின்னு பில்டப் விட்டாங்க. வர வேணானதான் பார்த்தேன். சரி, என்னால பாவம் மத்தவங்க மனசு ஏன் ரொம்ப கஷ்டப்படணுமே, அதான் சரி கழுத பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அடியே ரொம்ப திமிராயிட்டே போய்கிட்டு இருக்கு. இருக்காதா பின்ன? இதுக்கு முன்னாடி நான் வெறும் ரோஜா, இதுக்கப்புறம் நான் ரோஜா ராஜா. என்னால அது பேரு பொருத்தம் ரோஜா ராஜான்னு. அதான் நல்லாவே இல்லல. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பேரை என் பேருக்கு பின்னாடி போட்டா நல்லாவே இருக்க மாட்டேங்குதே. பேசாம இனிஷியல மட்டும் மாத்திட்டா ரோஜா ஆர்னு. உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது உன்னோட அம்மா அப்பா தான். அவங்க பேரையே வச்சுக்கோ, எதுக்கு சும்மா என் பேரெல்லாம் மாத்திக்கிட்டு? ஏன் எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? லூசு, இதெல்லாம் ஒரு ஆசையா? நான் ஒரு நல்ல வேலைக்கு போறேன், அந்த வேலையில நான் சாதிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஆசைன்னு சொல்லலாம். என் பேரை தூக்கி உன் பேரை பின்னாடி போறதெல்லாம் ஒரு ஆசை. என்ன மாமா, நானும் பெண் தானே, எனக்கும் இந்த ஆசை எல்லாம் இருக்கும் அல்லவா? அங்க பாருங்க, ஒருவேளை கண்மணி மட்டும் கார்த்திக் ஓகே சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்மணி கார்த்திக்னு அழகா வச்சிருப்பா. ஆனா நான் மட்டும் ரோஜா ராஜான்னு வச்சுப்பேன். ரைமிங்காவே வரல. இப்ப அதுக்கு என்னடி பண்ணணுங்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க இப்ப இந்த பேரை மாத்துங்க. எனக்கு இந்த பேர் பிடிக்கல. சுபா, முடியல. எங்க இருந்தடி இதெல்லாம் யோசிச்சு எடுத்துட்டு வர? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க வள வள வளன்னு பேசிட்டு இருக்கோம். பேச வேண்டிய ரெண்டு பேரும் இப்படி மூஞ்ச பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்களே. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. கண்மணி, இல்ல ஏதாவது என்கிட்ட சொல்ல வரியா? சொல்லு கண்மணி, என்னன்னாலும் பரவாயில்ல, சொல்லு. இல்ல, அது வந்து இது வேற நோய் நோய் நேரங்காலம் புரியாம. இல்ல, பரவாயில்ல, எடுத்து பேசுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சியா கூட இருக்கலாம். இல்ல, என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல ஜெஸியும் டாக்டர் சந்தோஷம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீ சொல்லு கண்மணி, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு ப்ளீஸ். கார்த்திக், அது வந்து கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, நீங்க எடுத்து பேசிடுங்க. சாரி கண்மணி, ஒரு 2 minutes இப்போ வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீதா தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 minutes எங்கே போயிடாத கண்மணி, வந்துடுறேன். ஹலோ சீதா, இப்போ தானே ஃபோன் பேசிட்டு வச்சிங்க. நான் ஃபோனை கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியலையா? நான் பர்சனல் ஒர்க்கில் இருக்கேன்னு. தயவு செஞ்சு ஒரு 10 minutes என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். கார்த்திக், நான் சீதா இல்ல, ஸ்டெஃபி பேசுறேன். நீயா? நீ அங்க என்ன பண்ற? கார்த்திக் ப்ளீஸ், என்ன பர்சனல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா. நான் ஹாஸ்பிட்டலில் தான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் கார்த்திக், வா சீக்கிரம். என்னாச்சு கார்த்திக், எதுவும் எமர்ஜென்சியா? இல்ல கண்மணி. சரி பேசுங்க. கார்த்திக், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு. கார்த்திக், இப்போ மட்டும் நீ வரல, நான் கண்டிப்பாக ஏதாவது என்ன பண்ணிப்பேன். கார்த்திக் ப்ளீஸ், இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வாடா ப்ளீஸ் கார்த்திக். ஸ்டெஃபிக்கு என்னாச்சு? திடீர்னு எப்படி பேசுறா? என்னமோ சரியில்லாத மாதிரி இருக்கு. இப்ப நம்ம போனதா வேணாமா? உன் பேர் கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால மாத்த சொன்னேன் நானு. ஏன் 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 என் பேருக்கு என்ன குறைச்சல்? ரோஜா ஸ்ரீ, எவ்வளவு அழகான பேரு. அதே மாதிரி என் பேரும் ராஜ்குமார், எவ்வளவு நல்லா இருக்கு. இத போய் பிடிக்கலன்ட்ட. உங்க பேரு ராஜ்குமாரா? அடிப்பாவி, இத்தனை நாள் இது தெரியாதா உனக்கு? ஆனா சர்டிபிகேட் பேரு ராஜ்குமார் தான். ஆனா வீட்டுல கூப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிஞ்சது ராஜா மட்டும்தான். அது செம்பாக்கா தான் ராஜா ராஜான்னு கூப்பிட்டு அப்படியே பழக்கிட்டாங்க. இருங்க, ரோஜா ஸ்ரீ ராஜ்குமார், ஹை நல்லா இருக்குல்ல? அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டேன், எங்க நீ பேர் எதுவும் மாத்த சொல்லிருவியோன்னு நினைச்சு. மவனே தப்பிச்சிட்டீங்க. செட் ஆகாம மட்டும் இருந்திருக்கட்டும், அலசி ஆராய்ஞ்சு ரோஜாக்கு மேட்சிங்கா இருக்கிற பேரா கண்டுபிடிச்சுல வச்சிருப்பேன். ராஜ்குமார், அங்க பாருங்களேன், கார்த்திக் ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் வேற வந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ ஏதோ அட்டென்ட் பண்ணி பேசிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காரு பாருங்க. ஏமா பாக்குறேன் தாயே, ஆனா தயவு செஞ்சு ராஜ்குமார் அப்படின்னு கூப்பிடாத, ராஜானே கூப்பிடு. சரி, எனக்கும் வேணாம் உங்களுக்கும் வேணாம், மாமானே கூப்பிடுறேன். அள்ளிக்கிட்டு போக போறேன் அழகா நீ ஒன்னையும் தாடி. போதும் போதும், உடனே பிஜிஎம் போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே. சரி சரி, அங்க பாருங்க மாமா, கார்த்திக் ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இல்ல, நம்மளுக்கு ஸ்டெஃபியை விட கண்மணி தான் முக்கியம். கண்மணியோட பதில் என்னன்னு கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பி போய் ஸ்டெஃபியை பாத்துக்கலாம்.
இல்ல கார்த்திக், நீங்க வர மாதிரி தெரியல. வரேன்னு இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வரேன்னு சொல்லல. உண்மையாவே நான் ஏதாவது பண்ணிப்பேன் கார்த்திக். என் வயித்துல ஒரு குழந்தை வர இருக்கு. அதையும் ஏதாவது பண்ணிட்டு நானும் ஏதாவது பண்ணிக்கிறேன். எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு யாருமே இல்லை. நான் போனை வைக்கிறேன் கார்த்திக். ஏ இரு, ஒரு 1 ஹவர்ல நாங்க வந்துடுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ஷியோரா வருவீங்களா? இல்ல என்ன ஏமாத்திடுவீங்களா? உங்களை நம்பி வெயிட் பண்ணலாமா? அடுத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது எனக்கு வரவும் வராது, பிடிக்கவும் பிடிக்காது. அது சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் கார்த்திக் இன்னும் அப்படியே தான் இருக்கான், மாறவே இல்லை. கார்த்திக், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அது எல்லாம் எனக்கு இப்ப தெரியுது. ப்ளீஸ் சீக்கிரம் வா, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. வர வை. கண்மணி, என்னாச்சுடி? ஏன் கார்த்திக் ரொம்ப டென்ஷனா இருக்காரு? தெரியல ஸ்ரீ, பேசலான்னு தான் நினைச்சோம். ஆனா என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்த்திக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பேசிட்டு இருக்காரு. அப்போ இன்கேஸ் எமர்ஜென்சியா இருந்துச்சுன்னா கார்த்திக்கும் நீயும் கிளம்பணுமா? ஆமா ஸ்ரீ, இதெல்லாம் நான் டேக் கேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு லீவ் இருக்கும். ஆனா கார்த்திக் இமீடியட்டா போய் ஆகணும். கார்த்திக், என்னாச்சுங்க? எதுவும் பிரச்சனையா? இத்தனை நாளா நமக்குன்னு யாரும் இல்ல, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏதோ ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பயும் அந்த லைஃப் ரொம்ப வெறுத்து போய் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஒரேடியா பிரச்சனை மேல பிரச்சனையா வருது ராஜா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கார்த்திக், லைஃப்ன்றது ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். கொஞ்ச நேரம் நேரா போனாலும் அப்புறம் வளைஞ்சு 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 தான் போகும். ஒரு வாட்டியும் வளைஞ்சு போகும்போது நம்மள பயமுறுத்தி நம்மள டார்ச்சர் ஆக்கிட்டு தான் நேரா போகும். இப்போ நீங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. உங்களால ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியலன்னா சொல்லுங்க, பாத்துக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. எப்போதுமே நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது என் கூடவே நின்று எனக்காக ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கண்மணியை பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்து கண்மணி கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறேன். கண்மணி. என்ன கார்த்திக், பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம பேசலாமா? ஏ முத்தக்கண்ணி, ஏ இந்தாடி, இங்க வா. இங்க வாடி. 2 பேருக்கும் நடுவுல கரடி மாதிரி நின்னுட்டு இருக்கான். இந்த சைடு வா. மறந்துட்டேன். ஐயா வாய பாரு. கண்மணி, என்னோட கெட்ட நேரமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். நான் போறேன் கண்மணி. ஓ சரி கார்த்திக், போயிட்டு வாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்மணி, ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட கேட்பேன். இப்போ நீ என்ன சொல்ல வந்தியோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லணும், சரியா? ட்ரை பண்ணுறேன் கார்த்திக். கார்த்திக், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்ன எமர்ஜென்சி? எதுக்காக சீதாக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? என் தலையெழுத்து கண்மணி, எல்லாம் ஒரே நேரத்துலேயே வந்து என் உயிரை வாங்குது. இப்போதைக்கு நான் எதுவும் உன்கிட்ட சொல்லலை. அப்புறம் சொல்கிறேன். நான் கிளம்புறேன் கண்மணி. சரி, எதுவாக இருந்தாலும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க. எப்போதும் சொல்கிறது தான், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா. தெரியும் கண்மணி, நீ எப்போதுமே என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. வேண்டாம் கண்மணி, நீ எப்படி வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் எடுத்துக்குவேன். நான் கிளம்புறேன். கண்மணி, என்னாச்சுமா? கார்த்திக் ஏதோ ரொம்ப எமர்ஜென்சியாக போறாரு. ஆமாம் மாமா, ஏதோ ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க் தான். ஆனால் என்னன்னு சொல்லலை. சீதாக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, உடனே கிளம்பிட்டாரு. சரி, கார்த்திக்கும் எமர்ஜென்சி ஒர்க்னு வெளியே போயிட்டாரு. இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறது? நம்ம 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாமா? சும்மா ஜாலியா. நீயும் கண்மணியும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்கு நடுவில் உங்க 2 பேருக்கும் டிஸ்டர்பன்ஸா? அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை மாமா, நீங்களும் வாங்க. ஏய் அதில் லேடிஸ் 2 பேரும் தனியாக போறீங்க, 2 பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் வேற எதுக்கு? ஐயோ மாமா, புரிஞ்சுக்கோங்க. நானும் புடவை கட்டியிருக்கேன், கண்மணியும் புடவை கட்டியிருக்கா. 2 பேரும் சேர்ந்து வண்டிலையும் போக முடியாது. அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம். நீங்க வந்தீங்கன்னா கார்ல போலாம். நீங்க கார் ஓட்டுவீங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு கார் ஓட்டுற டிரைவராவது வாங்கல. அதானே பார்த்தேன். என்னடா அதிசயமா நம்மள கூப்பிடுறாங்களேன்னு. கிளம்பி வந்து தொலைங்க, கூட்டிட்டு போறேன். ஏய் ஜாலி, கண்மணி வா போலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்ரீ, ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சாவடிச்சிட வேண்டி உன்ன. நானும் புடவை கட்டியிருக்கேன், நீயும் புடவை கட்டிட்டே வா. இல்ல ஸ்ரீ, ரொம்ப கசகசன்னு இருக்கு. நீயும் வா, என் ட்ரெஸ் உனக்கு தரேன். நம்ம 2 பேருமே காட்டன்ல ஏதாவது போட்டுக்கலாம். ரொம்ப வெயில் அடிக்குது, முடியல. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. தோ இங்க நிக்கிறாரே, இந்த மலை மாடுக்காக தான் நான் எப்ப பாரு புடவையிலே வரேன். எப்ப பாரு புடவை கட்டுன்னு சொல்றதுக்குலாம் உங்களுக்கு என்ன வாய் வலிக்குதா? கட்டுற எங்களுக்கு தானே தெரியும். அப்பா, இந்த வெயில்ல கசகசன்னு இருக்கு. ஏய் முட்டக்கண்ணி, ஒரு நாள் இருக்குடி உனக்கு. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா.
கண்மணி, நீ சொல்ல வந்த விஷயத்த கார்த்திகால கேட்க முடியல. அவரு கிளம்பிட்டாரு. ஆனா நீ என்ன சொல்ல வந்தன்றத எங்ககிட்ட சொல்லலாம்ல. ஸ்ரீ, உண்மையாவே எனக்கு புரியல. கார்த்திக் நான் இப்ப என்ன சொல்ல போறேன்? அவரு எதனால என்கிட்ட அப்படி வந்து கேட்டாரு? நான் என்ன இப்ப பதில் சொல்லணும்? எதுவுமே எனக்கு புரியல. அவர் அப்படி என்கிட்ட கேட்டோன்னே எனக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு. கண்மணி, எனக்கு தெரிஞ்சு இதுல குழப்பமே வேண்டாம். கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்றத தவிர கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தகுதியான மனுஷன். ஆனா அந்த பாயிண்ட்ல எதுவும் நீ ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறியா? அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கிறது தான் உன்னோட பிரச்சனையா? இல்லை ஸ்ரீ, சத்தியமா சொல்லணும்னா கார்த்திக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு டைவர்ஸும் ஆயிடுச்சு. இது எதுவுமே எனக்கு பெருசாவே தெரியல. இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் இதழ், அடுத்து கார்த்திக், இவங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. கண்மணி, என்னம்மா சொல்ற? அப்போ உன் மனசுலயும் கார்த்திக் இருக்காரா? எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல மாமா. உங்களோட விஷயத்துல நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தப்போ கார்த்திக் தான் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாரு. அந்த டிப்ரெஷன்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளவு போராடினாரு தெரியுமா? என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு, என்னை சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எனக்கு நிறைய லீவெல்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி வெளியெல்லாம் கூட்டிட்டு போவாரு. அந்த டைம்லயே லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்ல கண்மணி, நீ தப்பு பண்ற. நீ ராஜா மாமா விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்காக கார்த்திகை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நானே எனக்குள்ள ரொம்ப நாளா திட்டியிருக்கேன். அதனாலே என்னவோ அவரை நான் சுத்தமாவே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சீதா சார், எங்க? உங்களோட கேபின்ல இருக்காங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. அப்புறம் யாரையும் ரூம் பக்கம் விடாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. சரிங்க சார். அப்புறம் சார், உண்மையாவே அந்த லேடி உங்களோட வைஃபா? வைஃப் இல்ல, எக்ஸ் வைஃப். எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஏதோ ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. கார்த்திக், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் ஒரு கிளினிக்கா தான் இருந்தது. அப்ப கூட அந்த கிளினிக்கு நீங்க என் பேர் தான் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லாததுனால உங்களை வற்புறுத்தி உங்க பேரை வைக்க வச்சேன். கார்த்திக்ஸ் கிளினிக்னு இருந்ததை இப்ப நீங்க கார்த்திக்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாத்திட்டீங்க. ஆனா நான் ஸ்டெஃபீஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருந்த என்னோட உழைப்புல வந்த என்னோட ஹாஸ்பிட்டல்ல எனக்கு 2ஆவதா கல்யாணம் பண்ணவன அவன் பேர்ல மாத்தி கிருஷ்ணாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா அவன் பேர்ல எழுதி வச்சு பைத்தியம் மாதிரி இப்ப எதுவுமே இல்லாம தனி மரமா நின்னுட்டு இருக்கேன். ஸ்டெஃபி, கண்மணி, இப்பயும் ஒன்னும் கெட்டு போல. கார்த்திக் உன்கிட்ட எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணாரு. நீயே அப்பவே அவருக்கு ஓகே சொல்லல. எப்படி ஸ்ரீ சொல்லுவேன்? அப்ப என் மனசுக்குள்ள 1000 குழப்பம் இருந்துச்சு. எனக்கு என்ன பேசுறது, என்ன சொல்றது ஒண்ணுமே தெரியல. கார்த்திக் முகத்தை பாக்குறப்பெல்லாம் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. என் குழந்தை இதற்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருப்பியான்னு கேட்ட அந்த ஒரு செகண்ட் அப்படியே அவரை கட்டி பிடிச்சு ஆமா கார்த்திக் நான் இருப்பேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அப்படி சொல்லவும் முடியல. இங்க எதுக்கு வந்த? கார்த்திக், தள்ளி நின்னு பேசு, எனக்கு காது கேக்கும். கார்த்திக், உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இவ்வளவு நேரம் ஏதோ மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல புரியல, இப்ப என்ன சொல்ல வர? கார்த்திக், அது வந்து கண்மணி, என்னடி சொல்ற? உன் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சிருக்க, ஏண்டி அப்பவே கார்த்திக் கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம் ஸ்ரீ. ஆனா கார்த்திக் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட, அண்ணன் கிட்ட, அண்ணி கிட்டன்னு எல்லார்கிட்டயுமே எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் கார்த்திக் கிட்ட சொல்லணும்னு இருக்கேன். ஏண்டி? கார்த்திக் ஆல்ரெடி அவரோட லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தது. அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு அவரை விட்டுட்டு போனது, டிவோர்ஸ் ஆனது, குழந்தை கொஞ்ச நாளா கேர்டேக்கர்ல இருந்து இப்பதான் அவர்கிட்ட மீண்டு வந்ததுன்னு அவர் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. ஒருவேளை கார்த்திக் கிட்ட என் காதலை சொல்லிட்டு வீட்டுல யாரும் ஒத்துக்கலன்னா நான் கார்த்திகை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால வீட்டுல எல்லாரும் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கார்த்திக் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். கண்மணி, அப்போ உன் மனசுல கார்த்திக் இருக்காரா? அவரை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? கார்த்திக், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என்னால இனிமே அந்த மிருகத்து கூட எல்லாம் வாழ முடியாது. அதனால நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, நம்மளோட டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் பழையபடி சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். கார்த்திக், சாரி கார்த்திக், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். எனக்கு கார்த்திகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். எனக்கு கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். ஏப்ரல் 5 இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற வெண்ணிலா டியருக்கும் ஸ்ரீநிதி டியரோட அண்ணா தரணிஷ் பிரதருக்கும் அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.